அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாத்து வரும்போம் நல்ல குணமுதம் அரணை கோவரத்தில் மேவும் கணபதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரையா போற்றி நவக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்கிறேன். நிறைய பேர் கடன் பட்டிருப்பாங்க, கடன் தேவை, கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் இல்லாமல் வாழ முடியாது, நாடே கடன் வாங்குது. சரியா? நாட்டுக்கே கடன் இருக்குது, தனி மனிதனுக்கும் கடன் இருக்குது. ஸோ கடன் எப்படி சார் அப்படின்னா, ராசி லக்கணத்துக்கு 6 கூடையவன் வளர்த்தா கடன் இருக்கும். இப்போ துலாம் ராசிக்கு குரு வளர்த்துருக்கிறாரு, சுக்கரனை காட்டில் வளர்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. அவர் எந்த வீடு சார்ந்திருக்காரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குவாங்க. 2ஆம் இடம் சார்ந்திருந்தால் குடும்பத்துக்காக வாங்குவாங்க. 3ஆம் இடம் சார்ந்திருந்தாருன்னா தம்பி தங்கச்சிகளுக்காக வாங்குவாங்க. 4ஆம் இடம்னா வீடு கட்டுறதுக்கு வாங்குவாங்க. 5ஆம் இடம்னா பிள்ளைகள் கல்யாணம் படிப்புக்காக வாங்குவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் அதிபதி இருந்தாருன்னா அது சார்ந்து கடன் வாங்குவாங்க. ஓகே, எப்படியோ ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டான், தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ படிப்புக்கோ, அதை திருப்பி கட்டணும்ல சார். கட்டணும், கடன் வாங்கினதை கட்டணும். இஎம்ஐயில் வாங்குகிறோம், வட்டிக்கு வாங்குகிறோம், தவணைக்கு வாங்குகிறோம், ரன்னு வட்டிக்கு வாங்குகிறோம், அந்த வட்டிக்கு வாங்குகிறோம். வாங்கியாச்சு, திருப்பி கட்டணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினாலும் இலங்கை வேந்தன். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஜோதிடத்தில் வழி இருக்கா சார் கடனை திருப்பி கிடைக்கிறதுக்கு அப்படின்னா? ஒரு வழி இருக்குது. கடன் இல்லாமல் இருக்கணும்னா கடன் வாங்கக்கூடாது. சரியா? கடன் வாங்காமல் இருந்தோம்னா நல்ல வாழ்க்கை. கடன் வாங்கிட்டோம், அது திருப்பி கட்டணும்னா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும், சாமியை கும்பிடணும். அப்போ தான் கடன் திருப்பி அடையும். அதை அடைகிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். கடன் வாங்குறதுக்கு முதல்ல சனி பகவானும் வருவார். சரியா? சனி பகவான் ஜென்ம ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல தொடர்பு கிட்டிருந்தார் வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குவாங்க. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் வாங்குவாங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் வாங்குவாங்க. 6 கூடையவன் வீக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வாங்குவாங்க. சரியா? 6 கூடையவன் வளர்த்து இருந்தாருன்னா ஓரளவு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும், வாங்கினாலும் திருப்பி கட்டிடுவாங்க. 6 கூடையவன் வழுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, வாங்குறது எந்த அமைப்பு இருந்தாலும் சரி. ஆனால் கடன்காராங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மருந்தாக இருக்கும், அருமருந்தாக இருக்கும். கடனை திருப்பி எப்படி அடைக்கலாம்? ஒரு 10 ரூபா செலவில் திருப்பி கடனை அடைச்சிடலாம். நீங்கள் ஒரே ஒரு சின்ன காரியம் மட்டும் பண்ணணும். 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை கற்பூரம் வாங்க. ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம், 5 ரூபாய்க்கு வசம்பு, பேர் சொல்லாதது, ஒரு 10 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம். ஒரு சின்ன துண்டு கடையில் தருவாங்க, நாட்டு மருந்து கடையில். ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு சின்ன வசம்பு துண்டு, பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, உங்கள் பேர் எழுதுங்க. உங்கள் பேர் என்ன பேர்? ஒரு பேர் வச்சுக்கிறோம். உங்கள் பேர் சந்திரானா சந்திரான்னு எழுதுங்க. ஒரு பெண்ணுக்கே சொல்கிறேன், ஒரு பெண்ணு கடன் வாங்குறாங்களே, ஆண்கள் கடையில் பெண்கள் நிறையா வாங்குறாங்க. ஸோ பேர் சந்திரான்னு எழுதிட்டு, எவ்வளோ கடன் இருக்குது? ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா 50,000 எழுதிருங்க. 50,000 பேர் சந்திரா எழுதிட்டு வெள்ளை பேப்பர் எழுதி என்ன பண்ணிங்கன்னா, அந்த வசம்பு உள்ளே வச்சுருங்க. ஒரு பொட்டணம் மாதிரி ஆயிரும், மடித்து வச்சுருங்க, விபூதி பொட்டணம் மாதிரி. அது என்ன பண்ணுறீங்கன்னா, மடித்து ஒரு பீரோவில் வச்சுருங்க, இல்லை ஓரமான இடத்துல வச்சுருங்க. ஒரு சுத்தமான இடத்துல வைங்க. சரியா? சுத்தமான இடத்துல வச்சுருங்க. ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் சனிக்கிழமை எடுங்க. சரியா? அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 8 to 9 எடுத்து அதை பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுங்க. சரியா? சாமி கும்பிடுங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், எந்த தெய்வம் இருந்தாலும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. ஆண்டவா, இனிமேல் நான் கடன் வாங்கக்கூடாது, கடனை சீக்கிரம் அடைச்சிடணும், கடன் வாங்காத சூழ்நிலையை கொடு, தப்பித்தவறி தெரியாமல் கடனை வாங்கிட்டேன், இதை நான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு நெத்தியில் விபூதியை பூசுங்க. பூசிட்டு அந்த பொட்டணத்தை எடுங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அகல் விளக்கு, அதாவது கிளியாஞ்சட்டின்னு சொல்கிறோம்ல, அதில் வைங்க. பழைய கிளியாஞ்சட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வைங்க. சரியா? பச்சை கற்பூரத்தை வைங்க. பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், உடனே வாங்கணும் கிடையாது. பச்சை கற்பூரத்தை ஒன்றா வாங்கணும் கிடையாது. வசம்பு வாங்கி கட்டி வச்சுட்டு பொட்டணம் போட்டு வச்சுட்டு அடுத்த வாரம் கூட பச்சை கற்பூரத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா பச்சை கற்பூரம் கரைஞ்சிரும். என்றைக்கு அதை நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி வாங்கினா போதும். பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொட்டணத்துக்கு மேலே வச்சு அப்படியே பொறுத்துருங்க. எங்கே பொறுத்துறீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வெளியே தலைவாசல் இருக்கும்னா, தலைவாசல் கீழே தரையில் பொறுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு இதாயிரும், கருகிரும். அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஒதுக்குப்புறமான இடத்துல போட்டுருங்க. கால் மீது படாத இடத்துல ஒரு ஓரஞ்சாரமாக போட்டுருங்க, இல்லைனா மரத்துக்கடியில் போட்டுருங்க. அந்த கங்கெல்லாம் அணைச்ச பின்னாடி. சரியா? அந்த ஆராயத்தை எடுத்து அந்த கங்கெல்லாம் அணைஞ்ச பின்னாடி, தீபம் எரிஞ்ச பின்னாடி பொறுமையாக எடுத்து ஒரு இடத்துல போட்டுருங்க. இதை ஒரு தடவை செய்யுங்க, கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். சரியா? 10 ரூபாயில் 10 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் அடைச்சிடலாம். அது எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு வரும். தீர்வுன்னு யாரும் சும்மா கையில் பணத்தை கொடுக்க மாட்டாங்க, பெட்டி நிறைய பணத்தை கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு வரும். சரியா? ஏதோ
ஒரு உழைப்பு கிடைக்கும், இல்லைன்னா தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு சோர்ஸ் அமையும். அந்த சோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கடனை திருப்பி அடைக்கலாம். இது ஒரு தாந்திரிக வாழ்வியல் பரிகாரம். இதை செய்யுங்க. துலாம் ராசி நேரில் யார் கடன்பட்டிருந்தீங்கன்னா இதை ஒரு மனதை ஏற்றிட்டு செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். சனிக்கிழமை தான் செய்யணும். சனிக்கிழமை இரவு சனி உரை 8 to 9 செய்யணும். வாரம் பொட்டணத்தை போடணும். ஒரு வாரம் வச்சு மறுவாரம் அதை கப்சா கற்பூரத்தை வச்சு வீட்டுக்கு வெளியே எரிச்சிடணும். சரியா? ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள். கடன் இல்லாமல் வாழுங்க. எல்லாம் நல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வேறு தனிப்பட்ட சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்லுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.